சவாலுக்கே ஒரு சவால். பகுதி 4. கதிரவன் செத்த துக்கம் ஏதுமின்றி நிலவை வரவேற்க நட்சத்திரங்கள் தயாராகிக் கொண்டிருந்த மாலை வேளை. என்னவள் வந்தால் கொடுத்தால் என் விரலில் இருந்த காயத்தை கண்டு விரல்களை பற்றி மென்மையாக முத்தமிட்டாள். காட்டினேன் கன்னத்தை ஆசையுடன் அல்லது பேராசையுடன். போடா, எல்லா முத்தத்தையும் உனக்கே கொடுத்துட்டோன்னா முத்தமெல்லாம் தீர்ந்துடும், அப்புறம் நாளைக்கு அஸ்வின் கோச்சுக்குவான் என்றாள். சாதாரணமாகவே எனக்கு அதிகம், இப்போது கொழுந்து விட்டு எரிந்தது கோபம். அதியவண்டி அஸ்வின், அவள் தலைமுடியை கொத்தாக பற்றினேன். ஐயோ விடா, வலிக்குது என்றவள். அட மக்கு மாமா, நாளைக்கு நமக்கு பிறக்க போற பையனுக்கு தான் அஸ்வின் பேர் வைக்க போறோம். சாரி கண்ணு, நான் ஒரு லூசு என்றேன். அதான் ஊருக்கே தெரியுமே என்றால் நக்கலாக. எங்கிட்டியவா? விடுவிக்கவே முடியாத குதிரை விடுவிக்க முயற்சிப்பது சுவாரஸ்யம்தான். ஆனால் அப்படி ஒரு குதிரை உருவாக்குவது அதை விட சுவாரஸ்யம் அல்லவா? நீ முத்தங்களை சேமித்து வைக்கிறாய், ஆனால் நான் ஊதாரி, கண்டபடி மொத்தத்தை செலவு செய்கிறேன் என்றேன். எனக்காக தானே செலவு பண்ற, யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க என்றார். ஐய, மகாராணிக்கு அப்படி ஒரு ஆசையா? நான் முத்தமிட்டது என் தேவதை. இன்னைக்கு கூட 2 முத்தம் செலவு. ஆனா அவ வயசுதான் உன்னோட கொஞ்சம் அதிகம் என்றேன். இப்போது நக்கலடிப்பது என் முறை. எவடாவ தேவதையாமுள்ள தேவதை, பிச்சு குணம் வச்சு கோபத்தை காட்டினார். அவ உன்னை விட செம்ம அழகு தெரியுமா? நான் மீண்டும் வெறுப்பெற்ற என் விரலில் இருந்த காயத்திலேயே வேகமாக நசுக்கினாள். இந்த பெண்கள், இவர்களின் நியாயமே அலாதியானதுதான். எப்போதும் ஆண்கள் தவறு செய்தால் தண்டனை ஆண்களுக்கு, பெண்கள் தவறு செய்தால் அப்போதும் தண்டனை என்னவோ ஆண்களுக்கு மட்டும்தான். காயத்தில் அழுத்ததடி, வலிக்குது. நான் சொன்னது என் அம்மாவை. சாரிட, நான் அவசரப்பட்டேன் என்றவள் விரலின் காயத்தை தடவி முத்தமிட்டாள். அவள் முத்தமிட்டது என் விரல்களில் மட்டும்தான் என்று நீங்களாகவே நினைத்துக் கொண்டால் அதற்கு நானா பொறுப்பு?